வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசப்பட்டதாக கருதப்படுகிற ஒரு விஷயம், அந்த விஷயத்தை குறித்து தான் இந்த பதிவு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவுக்குள்ளே வர்றேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டம் நடந்திருக்கு. ஏதாவது நிர்வாகிகள் கூட்டம், பொதுக்கூட்டம் இல்லை. அப்போ அவங்க எப்போதுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதிமுகவோடு தேர்தல் கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும், இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் இருப்பவர். அவர் அதை நோக்கி தான் அவருடைய பார்வை இருக்கும், அரசியல் கூட்டணி பார்வை. அந்த வகையில் போன முறை இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, போன முறை இந்த அதிமுகவோட கூட்டணி வேண்டாம், தனித்து நின்றே நாம் ஜெயித்து விடுவோம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ரெண்டு பேருமே, அதிமுகவும் பாஜக ரெண்டு பேருமே கணக்கு போட்டு வெவ்வேறு பாதைகளில் பயணம் பண்ணாங்க. அப்போது இதை பாயிண்ட்டாக வச்சு தான் நிர்மலா மேடம் ஒரு இது கேட்டிருக்காங்க. போன முறை நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனீங்களே, ஒரு கூட்டணி வச்சுக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொன்னோமே, அப்போ கேட்கல, என்னத்தை கிழிச்சிங்க? இப்போ என்ன கிழிச்சிங்க நீங்கள்? ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டிலேருந்து இல்லை. அப்போ இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது என்ன காரணம்? அதிமுக ஒரு கூட்டணின்னு தலைமை முடிவெடுத்துச்சுன்னா, நீங்கள் மாநில தலைமையிலேருந்து வேண்டாத பேசி வேறு எல்லா வேலையும் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. ஆன்லைனில் மட்டுமே உங்களுக்கு ஆதரவு இருக்கிறதா காட்டிட்டீங்க. பூத் கமிட்டி அமைக்கிறதுல பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் நிர்மலா சீதாராமன் மேடம் பேசியிருக்காங்க. அவர் குறிப்பிட்டு பேசியது யாரை அப்படின்னா, அண்ணாமலைக்கு எல்லா திறமையும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஐபிஎஸ் தேர்வில் பாஸ் ஆகி அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக, போலீஸ் அதிகாரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லா திறன்களும் இருக்கும். ஒரு தனி மனிதனுக்குரிய திறன் இருக்கும். தலைவருக்குள்ள திறன் இருக்கா? நிர்வாக திறன் இருக்கும். ஆனால் தலைவர் என்ற பதவிக்கு வரக்கூடிய திறன் இருக்கிறதா? இதை இப்போ இல்லை. நம்மளை இப்போது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக பாஜகனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அப்போ இதான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவருக்கு தலைமை பண்பு இல்லை. அதைத்தான் நிர்மலா சீதாராமன் போன முறை சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காம ஒழுங்கு மரியாதையை வேலையை கவனிங்க, உள்கட்டமைப்பு வசதி, பூத் கமிட்டி, இது மாதிரி இதெல்லாம் போட்டு ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். அதிமுக கூட்டணியோடு நம்ம இணைந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலையை பாருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணதாக நமக்கு வட்டார தகவல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆதார ஆவணங்களோடு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கட்சி நிர்வாகிகள் கொடுத்தது. தொடர்ந்து பேசலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.